வாசமான கொத்தமல்லி சட்னி எப்படி ஈஸியான முறையில் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதை கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தண்டை வேஸ்ட் பண்ணலை, தண்டையும் சேர்த்து தான் வதக்குறேன். தண்டு வதங்குற வரையும் நம்ம வதக்கணும். இலை டக்குன்னு வதங்கிடும், தண்டு நல்லா வதங்கணும். இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. வதக்குன கொத்தமல்லி ஆற விடுறேன். வதக்குனதுக்கப்புறம் இது கூட என்னென்ன பொருள்லாம் சேர்த்து அரைக்கிறோன்றதை பார்க்கலாம். நான் மிக்ஸி ஜாருக்கு அந்த வதக்கின கொத்தமல்லியையும் ஒரு அரை மூடி தேங்காய் நோண்டி வச்சுருக்கேன், வெத்தை போட்டு. அந்த அரை மூடி தேங்காய் நல்லா பெருசாக தான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் துருவி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பெருசாகவே போட்டுருவேன், துருவலாம் மாட்டேன். இது ரொம்ப காரமான பச்சை மிளகாய், அதனால ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். 50 கிராம் உடச்ச கடலை, வறுத்த கடலை, அதை போட்டுறேன். தேவையான அளவு உப்புப்பா, இது 1 ஸ்பூன் அளவு இருக்கும் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். தேவையான அளவு நம்மளுக்கு ஸ்டக் ஆச்சுன்னா தேவையான அளவு தண்ணி வரையும் சேர்த்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் இருந்த சட்னி எல்லாம் கூட கழுவி இதில் ஊற்றி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் தாளிப்பு கொடுக்க போகிறேன். அதுக்கு தவாவில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஆயில் போட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து போடுறேன். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்ற வேண்டியது தான்ப்பா. இந்த சட்னி இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் திக்காக வச்சுருந்தீங்கன்னா சாதத்துக்கு கூட துவையலாட்டும் போட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். இது நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் எடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.